ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சொட்ட நினைக்குது இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் யாரும் நம்ம சேனல் சென்று மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ஒரு சூப்பரான தரமான படம் வந்திருக்கு. லோகா சாப்டர் 1 சந்திரா. இந்த படத்தோட ரிவ்யூ நம்ம சேனல் போட்டிருக்கோம். அது இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணிட்டு வாங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நல்ல வெல் செட்டில் ஃபேமிலி இருக்கிற நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து முடி கொட்ட ஆரம்பிக்குது. இந்த முடி கொட்ட ஆரம்பிக்கிற பிரச்சனைக்காக பார்த்தீங்கன்னா முடி கொட்ட ஆரம்பிச்சதுலேருந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முடி கொட்டி சொட்டையே விழுந்துருது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் கல்யாண வயசும் வருது. கல்யாண வயசு வரும்போது பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவர் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார், நிறைய அவமானங்களை சந்திக்கிறார். இவர் சொட்டையா இருக்குது, இந்த மாதிரி பொண்ணு தர மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவரை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கேவலப்படுத்துறது, யாருமே நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன் வராமல் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பயங்கரமாக ஃபேஸ் பண்ணிட்டு வராரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காமெடியும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. கேபி ராஜா, ரோபோ சங்கர் இவங்களோட ஆக்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்ச மற்றவங்க ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக சிம்பிளாக சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் படம். அவரோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, நல்லாவே பெட்டராகவே பண்ணியிருந்தாரு. இந்த படத்தை ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். பட் காட்டின விதமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே காட்டியிருந்தாங்க. நல்லா மெனக்கட்டு நல்லாவே நடிச்சிருக்காங்க, சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மியூசிக் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே சிம்பிளாக சீராகவே இருந்துச்சு. ரொம்ப குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குதான்னு கேட்டிங்கன்னா பட கதை ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டர் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தா சூப்பராக வந்திருக்கு. ஒரு ஓவராலாக ஒரு சிம்பிளான கதையை எடுத்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான மூவி மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஓவராக ஐப் ஏற்றுற மாதிரி பயங்கரமாக கிடையாது. ஒரு சிம்பிளான மூவி, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி பயங்கர ஐப் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய படம் கிடையாது இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ் ஹீரோட ஆக்டிங். இந்த ஹீரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக சூப்பராக இருந்துச்சு. அவர் அந்த கேரக்டரோட கஷ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நமக்கு நல்ல யதார்த்தமாக சூப்பராக கட்டியிருந்தாரு. நல்ல விதமாக நல்லாவே கனெக்ட் ஆச்சு. இந்த ஸ்டோரி ஆகட்டும், அந்த டைம் லைன், அந்த ஏரியா இதை காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராகவே நல்லாவே கனெக்ட் ஆச்சு. நமக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ட் ஆகிற மாதிரி சூப்பராகவே எடுத்து வச்சிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இவர் இந்த சொட்டையானக்கு அப்புறம் இவர் கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு, இவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறாரு, தன்னோட வாழ்க்கையில் அவர் எடுத்து என்னதான் பண்ணுறாரு, இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா யதார்த்தமாக ஃபன்னாக காட்டுறதா இந்த சொட்ட நினைக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கதையை எடுத்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆவரேஜான மூவி, நீங்கள் டெஃபினட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி ஆகவோன்னு சொல்கிறதுக்கெல்லாம் பயங்கரமாக கிடையாது. ஃப்ரீயாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பை.